மறுபுறம் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ள பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே திமுக கூட்டணியில சேர தயாராக இருக்காங்க என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்துல பலமாகவே எழுந்திருக்கு. இவர்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை சிதைக்க முடியும் என திமுக வியூகம் அமைத்திருக்காங்க. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவதை விட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்ல திமுக நேரடியாக களம் காண்பதை அக்கட்சிக்கு சாதகமாக அமையும்னு தேர்தல் ஆலோசகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு எதிரான சிறு அதிருப்திகளை சரி செய்ய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றை பெரிய அளவில் கொண்டு சேர்க்க திட்டமிடப்பட்டிருக்கு. அரசு செயல்படுத்தும் மக்கள் நலத்திட்டங்கள் தங்களை காக்கும் என்ற திடமான நம்பிக்கையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருந்துட்டு இருக்காரு. வருவது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலாக முடிவுகளை எடுத்து வரும் அவர் தேர்தலுக்கு முன்னதாகவே மக்களின் ஆதரவை தன் பக்கம் திருப்பும் அனைத்து வேலைகளிலுமே முடக்கிவிட்டு இருக்காரு. திமுகவின் இந்த 170 தொகுதிகள் பிடிவாதம் கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் இடதுசாரிகள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தினாலும் கூட இறுதியில அவர்கள் திமுகவின் தலைமையே ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இடங்களை பகிர்வதில் இழுபறி நீடித்தாலும் பாஜக மற்றும் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற பொதுவான நோக்கம் அவர்களை ஒன்றிணைக்கும். ஆனால் இந்த முறை பேரம் பேசுவதில் திமுக மிகவும் கரராக இருக்கும் என்பதால கூட்டணி கட்சிகள் தங்களது எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு.